பிஜேபிக்கு விலை போகாத ஒரே தலித் லீடர்னா திருமாதான். இன்றைக்கி அவரை மட்டம் தட்டிட்டு தேமுதிக கொண்டு வந்து மேலே உட்கார வைக்குது திமுக. இதுதான் திமுகவுடைய கொள்கை அரசியல். தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறக்கூடிய தேமுதிகவை கொள்கை வழி சார்ந்து திமுகவுடைய நின்ன விசிகாவுக்கு ஈக்குவலாக இல்லை அதுக்கு மேலே தூக்கி போய் உட்கார வச்சு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்கன்னா தீஸ் ஆர் ஆல் சேஞ்சிங் டைம்ஸ். டிஎம்கேவோட பாலிடிக்ஸ் மாறுதுன்னு அர்த்தம். அவங்க எவ்வளோ சீட்ஸ்னு தெரியலங்க, எல்லாமே ஸ்பெகுலேஷன் தாங்க. அது வந்து லாஸ்ட் டைம் கொடுத்த 6க்கு மேலே வந்து 1 கூட கொடுக்கணும், தேமுதிகவை விட மேலே 1 கொடுக்கணும்னு அவர் திரும்ப கேட்குறாருன்றாங்க. அவங்க 6க்கு மேலே கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. பட் தீஸ் ஆர் ஆல் ஸ்பெகுலேஷன்ஸ், அன்கன்ஃபார்ம்டு. அவங்க விசிகேல இருக்க நண்பர்கள் பேசும்போது ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அவங்க தேமுதிக விட குறைவாக தான் எங்களுக்கு கிடைக்கும் போல இருக்குது அப்படின்றாங்க. பட் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அந்த சிச்சுவேஷனில் கூட அவர் அதுலேருந்து வெளில வரமாட்டார். எங்கே போவார்? வரமாட்டார். அவருடைய பாலிடிக்ஸ் தெளிவாக இருக்குது. ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டில் தெளிவாக இருக்கார். கூடிய வரைக்கும் ஃபைட் பண்ணுறாரு. இப்போ இருக்க அந்த 6 தக்க வைக்கிறதுக்கு அவருக்கு பிரம்ம பிரயத்தனம் படம் வேண்டி இருக்குது. அவங்க தேமுதிகவை காமிச்சு எல்லாரையும் அவங்க வந்து உள்ள கம்ப்ளீட்டாக வந்து க்ரஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. விசிகாவை விட மோசம் லெஃப்டோட நிலைமை. விசிகாவது 6 கொடுத்துருவாங்க, அல்லது 7 கொடுப்பாங்க, அல்லது 6 என்ஷூடுன்றாங்க. போன தடவை கொடுத்து சிபிஎஸ் சிபிஎம்முக்கு 4 சீட்டு தான்றாங்க, 4க்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்றாங்க. அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் போனோம். ஏன் தெரியுமா? சிபிஐக்கு வந்து த்ரூ அவுட் இந்தியா பார்லிமெண்ட் ரெப்ரஸன்டேஷன் இருக்க ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு. லோக்சபாவில் சிபிஐக்கு வந்து 2 எம்பிஸ் இருக்காங்க, 2 பேரும் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க. திமுக இல்லைன்னா அது கதை உங்களுக்கு கந்தல். அதனால் போன தடவை 6, இந்த தடவை 4னா வாங்கிக்க வேண்டியதான் சந்தோஷமா. இல்லாட்டி எங்கே போவீங்க நீ? அதே தான் சிபிஎம்முக்கு. அவங்களுக்காக ராஜஸ்தானில் ஒரு எம்பி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சிபிஎம்முக்கு. சிபிஐக்கு அது கூட கிடையாது. ஸோ 2 லெஃப்ட்டுமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டைட் ஸ்பாட்டில் தான் இருக்காங்க. அவங்க 6 இந்த தடவை 2 பேருக்கும் கிடைக்காது. அதிகபட்சம் 5 வேணால் கிடைக்கலான்றாங்க. அவர்கள் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். திமுக மனமிறங்க மறுக்கிறது. சிறிய மீன்களை பெரிய மீன்கள் விழுங்குவது என்பது உலக இயற்கை. தேசிய அளவில் எப்படி வந்து குட்டி கட்சிகளை, தங்களுடன் இருக்கக்கூடிய கட்சிகளை பிஜேபி விழுங்கி கொண்டிருக்கிறதோ, தமிழ்நாட்டில் தன்னுடைய தோழமை கட்சிகளை மிகவும் மகிழ்ச்சியுடன் திமுக விழுங்கி கொண்டிருக்கிறது. ராகுல் அவர்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறதுனால தான் இப்போது மார்ச் மாதம் அவங்களுடைய அந்த பொதுக்கூட்டத்துக்கு கூட அவர் வரல, அதனால அது தள்ளி வச்சாங்க. இப்போவுமே கூட அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் கேரளாவில் அவங்களுக்கு அந்த வின்னிங் பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனால அங்கே போகிறது தான் ஒரு விருப்பம் தெரிவிக்கிறாரு. இங்கே வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறார். இல்லை வருவார். கேம்பெயினுக்குலாம் வருவாங்க. கேம்பெயினுக்கு வராட்டி ரொம்ப அசிங்கமாகிடும். அவரும் ஸ்டாலினும் ஓரிரு கூட்டங்களில் ஒன்றாக கலந்து கொள்வார்கள். மன வருத்தம் இருப்பது உண்மைதான். பட் அது மன வருத்தம் ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. ஒன்ஸ் எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் சரியாயிடும். உள்ளே வருவார். தமிழகத்துக்கு பிரச்சாரத்துக்கு ராகுல் காந்தி வருகிறார். தட்ஸ் வாட் ஐ வாஸ் டோல்டு. ஸ்டாலினும் அவரும் அநேகமாக 1 அல்லது 2 கூட்டங்களில் கண்டிப்பாக ஒன்றாக பிரச்சாரம் மேற்கொள்வார்கள். புதிதாக இணைந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து தென் மாவட்டத்தில் அந்த முக்குளத்தூர் ஓட்ட கேன்வாசிங்காக அவர் பயணம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க.